ஒரு முஸ்லிமுக்கு கடைசியாக எல்லா மனிதர்களும் சேர்ந்து செய்கிற ஒரு பிரார்த்தனை ஜனாசா தொழுகை. அப்படிதானே? ஒரு முஸ்லிமுக்கு அவருக்கு கிடைக்கிற ஒரு கடைசி வாய்ப்பே அந்த ஜனாசா தொழுகை தான். அந்த ஜனாசா தொழுகையில் வருகிற மக்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் அல்லாஹ் நாடினால் அவர் சொர்க்கமே சென்று விடுவார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஜனாசா தொழுகை. நாமெல்லாம் இறந்த பிறகு நமக்காக வேண்டி மக்கள் செய்கிற கடைசி வணக்கம் அந்த வணக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தற்கொலை செய்தவருக்கு ஜனாசா தொழுகையே கிடையாது என்றார்கள். இந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு நுனிகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் கொடுத்த உயிர் இந்த உயிர். அவன் எப்பொழுது நாடுகிறானோ அப்பொழுது மறுத்தாலும் அவன் எடுக்கிற உயிர் இந்த உயிர். அதை எதிர்பார்த்து உலகத்தில் வாழ வேண்டுமே தவிர நான் நினைக்கும் பொழுது இதை எடுத்துக்கொள்வேன் மாய்த்துக் கொள்வேன் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்குரிய காரியம் நண்பர்களே. இனி ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு செல்கிறான் என்றால் என்ன காரணம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒன்று, அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களோ துன்பங்களோ இந்த உலகத்தில் இருந்தால் அதற்கு நிவாரணம் தேடி இருப்பார். அவர் எதிர்பார்த்த நிவாரணம் கிடைக்காவிட்டால் அந்த காரியத்தை செய்திருப்பார். அதானே? அப்படியானால் இவர் முழுக்க உலகத்தை மட்டுமே எதிர்பார்த்து வாழ்ந்தவர், மறுமையோடு தொடர்பில்லாதவர் என்பதை அவர் நிரூபித்து விட்டார்.